ஹலோ மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி கிளினிக்கில் ஸ்ரேயாஸ்ன்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வந்திருந்தார். அவர் முன்னாடி ஜிம் ட்ரெயினராக இருந்தார். இப்போ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் 8 to 10 hours. அவருக்கு நெக் பெயின் வந்ததுங்களாம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் குறையலை அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லா கிளினிக்கையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஹிஸ்ட்ரி விசாரிக்கும் போது தான் தெரியுது டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அதாவது பிலோ 6 hours தான் அவர் தூங்குறார். 3 to 4 hours அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ரெக்கவரி கம்பல்சரி இருக்காது. ஏன்னா முன்னாடிலாம் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க பேஷண்ட்டுக்கு தூங்குங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்பல்சரி எல்லாருமே நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. 11:30 to 12 வரைக்கும் கூட யூஸ் பண்ணுற ஆள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஆள் நான் லிஸ்ட்லேயே சேர்த்துக்கல. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தூங்கி அந்த 8 hours கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பிரிஸ்காக இருப்பீங்க. அது மனசுக்கும் அவ்வளோ நல்லது. மனசுனால் லைக் இங்கே இல்லை, நான் பிரெயினுக்கே சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அது ரெகுலராக ரீகலெக்ட் பண்ணும், டெய்லியும் ஒரு விஷயத்தை கற்றுக்கும். அதோட கலெக்ஷன் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி ஒரு 6 to 8 hours தூங்கணும். ப்ளஸ் மசில் ரெக்கவரி. ஏன்னா ஃபிசியோ ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா மசில் ரெக்கவரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை நாங்களே ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோன்னா தூக்கம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த வலியும் சரியாகும், அந்த பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் ஆகும். இப்போ நியூ செல்ஸும் நல்ல ரீக்ரியேட் ஆகும், பாடி நல்லா பிரிஸ்காக இருக்கும். ஸோ ரெஸ்ட்டு கம்பல்சரி எடுங்க. தயவு செய்து நைட் டைமில் ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது சொல்லணுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பேசுகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.